நீ பேச மாட்டியா? நான் தான் பேசுறேன். ஏன் கமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. குயில் பாட்டு பிடிச்சிருக்கா அந்த டைட்டில் ஒன்று. என்ன பண்ண போறோம்னா, பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா பாடல் நாயகி தேவயானி நடித்த அவங்களோட ஃபேஸ் ஆப் க்ளோனிங் நம்ம சரத்குமார் நடித்த ஒரு இது ஃபேஸ் ஆப் அதாவது கண்டதையும் பேச நான் பேச மாட்டேன். ஓகே, நம்ம வந்து சூரிய வம்சம் படத்தை வந்து நம்ம அது என்னது லாஸ்ட் டைம் என்னவோ சொன்னோம்னா நினைவு கூறுவோமா ட்ரிபிள் போட்டுரும். ஓகே, இப்போ நான் பேசல பார்த்துக்கோங்க. எல்லா மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் பேச போறதில்ல. முழுக்க முழுக்க குருபாய் ஆடிட்டு இருப்பாரு. அப்படியா? நீ நம்ம என்ன பண்ண போறோம்னா சூரிய வம்சம் படத்தை ரோஸ்ட் பண்ண ஒன்று சொல்ல. எதுக்காக இவர் இப்படி சர்வீசஸ் பேசுறாருன்னா, இதுக்கு முன்னாடி இவ்வளோ எல்லா இதுலேயுமே வந்து அவர் எதையுமே பேச விட மாட்டார். இவரே கவுண்டர் கொடுத்து இவரே பேசிக்கிட்டு இருப்பாரா. கமெண்ட்ல என்ன பண்ணால் குருபாய் ஏன் பேச விட மாட்டீங்க, குருபாய் நீங்கள் இப்போ பேச சான்ஸ் தர மாட்டீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் இதில் வந்து நான் எதுவுமே பேச போகிறது, நீயே பேசு அப்படின்றவாரு. கிடையாது, இது வந்து ஒரு கலந்துரையாடல் நிகழ்வு. ஆனால் ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். வெளியில் அப்படி சொல்லிக்குவோம், ஆனால் ரோஸ்ட் தான். இந்த படம் எப்படின்னா ஒரு அப்பா மகனுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு உறவை பேசக்கூடிய ஒரு படமா இருக்கும். எல்லாரும் பார்த்துருப்போம். நம்ம அப்பா பேச்சை கேட்காத நான் பார்த்து அந்த மாதிரி அப்பா பேச்சை கேட்காத பசங்கள் இருக்காங்க அப்படின்னு. ஆமா, குனியை வச்சு பேங்க் பண்ணி டாடி டாடி நோ டாடி. படத்தோட கதை என்னன்னா, ஒரு அப்பா, அவருக்கு ஒரு 4 பசங்க. 3 சரி 3 பசங்க. இல்ல ஒரு பையன் வந்து பிறந்து இறந்துட்டான். அது வந்து இந்த கதையில யாருக்குமே தெரியல. அவர் வீட்டு கணக்கு பிள்ளை உங்களுக்கு முடிச்சிருந்துருக்கு இல்லையாப்பா? என்னன்னா ஒரு பிள்ளை வந்து படிக்கல, தருதலையா போயிட்டான், சொல் பேச்சு கேட்க மாட்டேறான் அப்படின்னு அப்பா வந்து அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற மாதிரி வீட்டை விட்டே ஒதுக்கி வச்சிட்டாரு. அப்ப வந்து இந்த வீட்டுல எல்லாம் பண்ணை அடிமையெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, பண்ணை அடிமைகள் வச்சிருப்பாங்க. அது போக வந்து இந்த வீட்டு பெண்கள் வந்து மாதம் 3 நாள் வந்து தீட்டு கழிக்கப்படுவார்கள்ல. அந்த அடிமைகளோட ஒரு ஆளா வந்து தன்னுடைய சின்ன பையனையும் சின்ராசு அவரையும் வச்சிருவாரு அப்பா. அவர் எப்படி அதுல இருந்து மீண்டு வந்தாரு, அவருக்குள்ள இருக்கிற அந்த பீரியடை எப்படி தாண்டி வராரு, மெனோபாஸ்க்கு எப்படி அவர் கடந்து வர்றாரு, கஷ்டமான பீரியடை வந்து எப்படி தாண்டி வராரு அப்படிங்கிறது கஷ்டமான பீரியட்ஸ் மென்ஸ்ட்ரல் சைக்கிளை தாண்டி அவரின் வீட்டுல அவர் எப்படி வந்து தீட்டு இல்லாம அவரை ஏத்துக்கிறாங்க. சூரியவம்சம் படத்தோட கதை. படத்துல வந்து சக்திவேல் கவுண்டர் மாதிரியே இன்னொரு பெரிய கேரக்டர் ஒருத்தர் இருக்காரு, ஆனந்தராஜ் பிளே பண்ணியிருப்பாரு, தர்மலிங்கம் ஐயா. ஸ்டார்டிங்கே பார்த்தோன்னா ஒரு மறிக்குழுந்து வச்சுட்டு வீட்டு வேலைக்காரிக்கிட்ட வந்து வேலைக்காரங்க பயப்படாத சொல்லு, மேல சொல்லு. வேலைக்காரங்க கிட்ட, வேலைக்காரம்மா கிட்ட, வீட்டு அந்த வேலைக்கார தாய் வீட்டு வேலைக்காரம்மா கிட்ட மறி குழந்தை போட்டா பயங்கரலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஸ் டியோ எல்லாம் இப்பதான் வந்திருக்கு. ஆனா அந்த காலத்திலேயே தர்மலிங்க கவுண்டர் ஐயா வந்து மறிக்கொழுந்து சென்டை வைத்து பெண்களை மயக்கும் முறையை பார்த்து செருப்படி வாங்கியவர். எப்படி இந்த ஜீன்ஸ் டிஷர்ட் எல்லாம் போட்டா வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி குற்றஞ்சாட்டுறனோட அறிவு மயிறு இந்த அளவுக்கு தான் இருக்கும்.